சாமுவேல் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒரு மனிதன் கைவிடலாம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் கைவிடலாம். அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறாத பட்சத்திலே அவர்கள் நம்மளை கைவிடப்படலாம். ஆனால் ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு நம்மளை நேசிக்கிறவர். எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவர் அழகாய் சொல்கிறது, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் கைவிடாத தேவன். மாதத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இதுவரைக்கும் உனக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக பிரச்சனையை தாண்டி வர கிருபை செய்த ஆண்டவர் இந்த மாதத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அழகாய் சொல்லும் போது யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது பயந்திருந்த யோசுவாவை பார்த்து, ஐயோ இவர்கள் இப்படி நான் நம்பிக்கையோடு மோசையை நம்பி வந்தேனே, ஆனால் மோசை என்ன செய்தான், மோசம் பண்ணிவிட்டான் என்று சொல்லி யோசுவா கதறிவிட்டான். ஆமென் சொல்லுமா. நிறைய நேரங்களிலே பாத்தீங்கன்னா செத்த வீடுகளிலே, ஐயோ இவரை நம்பி வந்தனே, நான் மோசம் பண்ணி விட்டனே, ஐயோ மோசமாய் போய்விட்டனே அப்படின்னு சொல்லி கதறி கைவிடப்பட்ட நிலைமையிலே அவர்கள் கதறுகிறதை பார்க்க முடியும். அதே போலதான் யோசுவாவும் மோசையை நம்பி வந்தேனே, ஆனால் இன்னைக்கு மோசை இல்லையே, இன்னைக்கு மோசை எனக்கு உதவி செய்ய முடியலையே, நான் தனித்து நிற்கிறேனே என்று சொல்லி யோசுவா கதறுகிறான். வாசிங்க பாருங்களேன். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பாருங்களேன், மோசைக்கு விரோதமாய் நிக்காது போல நான் உன் கூட இருந்தும் நான் என்ன செய்வேன், ஒரு காரியத்தை செய்வேன். மோசை உன்கிட்ட யார் இருக்கிறாங்க யாரு இல்லெல்லாம் இல்ல, ஆனா நான் உன் கூட இருப்பேன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். மறுபடியும் வாசிங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யாரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கைவிட மாட்டேன். நான் மற்றவங்களை போல கைவிட மாட்டேன். யாரை நம்பி வந்தாலும் இடையில அவர்கள் விட்டு விடுவாங்க, ஆனா நான் ஒருவர் மாத்திரம், அல்லேலூயா, நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அழகாய் வேதம் சொல்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 8வது வசனம் சொல்கிறது, அவர் நேற்றும் என்றும் என்றும் நினைச்சவராம் மாறாத தேவன். அவர் கைவிடாத தேவன் மாத்திரமல்ல, அவர் மாறவே மாட்டார். அவர் சொன்னதை செய்கிறவர். வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறபடியே அவர் நேர்த்தியாய் நடத்தும்படியாக உன்னை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் ஒரு புதிய நம்பிக்கை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை ஆண்டவர் தமக்கு ஜனமாய் கொள்ள பிரியமாக்கினபடியினாலே, கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தமக்கு ஆண்டவருக்கு உங்களை ஜனமாக மாற்றிக்கொள்ள அவருக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை என்ன செய்ய மாட்டாரே, கைவிட மாட்டார். தம்முடைய பயங்கரமான நாமத்தின் நிமித்தம் அவர் பயங்கரமான ஒரு அதிகாரத்தினாலே வல்லமையினாலே அவர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுமா. அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். அவர் இந்த மாதத்தில் உங்களை கைவிட மாட்டார். நினைக்கலாம், எங்க வீடுகளுக்குள்ள எப்படி நடக்கிறது, வர நாட்களில் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கலாம். ஒருவேளை உடைய சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் இருக்கிறது, நான் எப்படி வாழ்வது, எப்படி என்னுடைய நாட்கள் இருப்பது இருக்கும் என்று சொல்லி நீ தத்தளிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் என்ன செய்யுமா, பயங்கரமாக இருக்கும். யாத்திராகமம் 34:10 அழகாய் சொல்கிறது, உன்னோடு கூட இருப்பேன்.
இந்த ஜனங்கள் காணும்படியாக, இந்த ஜனங்கள் பார்க்கிற வண்ணமாக உன்னுடைய நாட்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் நம்பிக்கை உடைஞ்சிருக்கிறதா? தலை குனிஞ்சு நிற்கிறியா? ஆனா இந்த ஜனங்களுக்குள்ளே, இந்த ஜனங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் செய்கிற காரியம் இந்த ஜனங்கள் காணும்படியாக, நீ தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் செய்யும் நாட்கள் வருகிறது. பயப்படாதே, சோர்ந்து போகாதே. எல்லா நபர்களோடு கூட இருக்கிறதை காட்டிலும் உன்னிடத்தில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. மனுஷன் வேணா என்ன வேணாலும் பேசலாம், மனுஷன் எல்லாம் மாறலாம். ஆனால் ஆண்டவர் நேற்றும் என்றும் நாளை எப்பொழுதும் மாறாதவர். ஆமென் சொல்லுமா. ஆமென். எபிரேயர் 13:8 இந்த வாஸ்து பார்த்தோம்னா அவர் பாருங்களேன். எபிரேயர் 13:8 வாஸ்து பாருங்களேன். அல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. இயேசு கிறிஸ்து நேற்றும் அப்படிப்பட்டவர் தான், இன்னைக்கும் அவர் அப்படிப்பட்டவர் தான், நாளைக்கும் மாறவே மாட்டார். என நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அப்படின்னு சொல்லுமா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் மாறாதவர். அவர் கைவிட மாட்டார். அவர் ஒன்ன அழைச்சிட்டாரு, உன்னை கொண்டு வந்துட்டாரு, கோத்திரத்தில் ஒருவராய் உன்னை அழைத்து விட்டார். நீ விசுவாசத்துக்குள்ள வந்துட்ட, அவரை நம்பிட்ட. அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்றாங்க? அவர் பாருங்களேன், கடைசி வரைக்கும் என்ன செய்ய வாசிங்க. நான் கர்த்தர், நான் கர்த்தர், ஐ அம் காட். அவர் சொல்றார், ஐ அம் காட், ஐ அம் வித் யூ. அழகாய் சொல்றார், ஐ அம் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறேன். நான் I am a God. I am with you. Don't worry. நான் உன்னை நடத்துவேன். கர்த்தர் சொல்கிறார், நான் மாறாதவர். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை. நீங்கள் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே மைண்டை தாக்குகிற அநேக காரியங்கள் வரும், பலவீனங்கள் வரும், பயங்கள் வரும், அநேக விதமான காரியங்கள். பலவீனத்தை பார்த்து கொண்டே இரு. இந்த பலவீனத்தை பார்த்து கொண்டே இருக்க 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 பயங்கள் வந்து கொண்டே இருக்கும். பயங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை உடையும். நம்பிக்கை உடைந்து கொண்டே இருக்கும்போது நான் இருப்பதா சாவதா என்ற நிலைகளுக்குள்ளே பிசாசானவன் தள்ளுவான். ஆனால் இந்த உலகத்தை பார்க்கிறத விட்டு இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் அவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. எல்லாவற்றையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி காயங்கள் பட்டு அவருடைய தழும்புகளினாலே நம்மளை குணமாக்கி இருக்கிறார். நம்ம காயப்படக்கூடாது, நம்ம வேதனைப்படக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா 1 பேதுரு 5:7 படியே என்ன செய்யணுமா, அவருடைய சமூகத்துக்கு நேராய் வந்து நிக்கிற நம்ம, நீங்க தான் என்ன சொல்லணும், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டே, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டே உன் முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கும் இயேசுப்பா. நான் பெட்ல படுத்திருக்கும் போது சொல்லுவேன், கையை இப்படித்தான் கூப்புவேன், எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் ஆண்டவர் உதவி செய்கிறவராக இதுவரைக்கும் நடத்தினார். ஆமென் சொல்லுமா. எனக்கு உதவி செய்கிற, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியின் படைத்த கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. என் காலை தள்ளாடவே விட்டார். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை.
நடத்துகிறான், என்னை நடத்துகிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க உங்களுடைய மனநிலைமைகளை, உடைக்கப்பட்ட நிலைமைகளிலே நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் சரி பண்ணுவார், அவர் சீர்படுத்துவார், அவர் மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. வேதத்திலே அழகாய் ஒரு தாய் இருக்கிறான். தன்னுடைய பிள்ளை இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களை தொங்க விட்டு இருக்கிற அந்த பகுதிகளில் கழுகுகள் கடித்து விடாதபடிக்கு ராத்திரி முழுதும் அவர் பாதுகாத்து ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஒரு இரக்கத்தை தேவன் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுமா. விடாமல் அவர் இரக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிற தேவன். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் இரக்கத்தை வைப்பார். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிற, உன்னை யார் விசாரிக்க நினைக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் என்றென்னைக்கும் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி உன்னை அழைச்சிட்டாரு. அவர் உன்னை விசாரிக்கிறவர். உங்கள் கவலை எல்லாம் அவருடைய என்ன செய்யணுமா? அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க, அவருடைய கரத்தில் வைத்து விடுங்க, அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். விசாரிக்க யாரும் இல்லை நினைச்சான். ஸ்தோத்திர, கர்த்தர் விசாரிக்கிறார். என் நிலைகளை எல்லாத்தையும் உடைச்சி கொண்ட நிலைகளிலிருந்து கர்த்தர் என்னை நடத்துகிற தேவன் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் நம்மளை நடத்துவார். ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் நமக்கு ஜனமாய் கொண்டு இருக்கிறார். அதனால கைவிட மாட்டான். ஆமென் சொல்லுமா. நான் யாரோட ஆளு? நான் கர்த்தருடைய ஆளு. யாரோடைய ஆளு? கர்த்தருடைய ஆளு. நான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம்னா அவருடைய தகப்பனுடைய எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லி யோவான் 1:12 அழகாய் சொல்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவருக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதிகாரம்னா வல்லமையை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை இப்ப பிடிச்சு கொள்ளுங்க. இயேசுவே, இயேசுவே, மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் தேவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் இரக்கமானவர். சிலர் இரக்கமில்லாதவர்கள் கைவிட்டு விடுவார்கள். இரக்கமில்லாதவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? நமக்கு என்ன வேணாலும் பேசுவார்கள், ஆனால் நம்மளை கைவிட்டு விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கைவிட்டு விடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்னன்னா, கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டான். உன்னை அழிக்கவும் மாட்டார். தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவே மாட்டார். ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டான். அவர் சொன்னதை மறக்கவே மாட்டான். ஆமென் சொல்லுமா. அநேகர்கள் மறந்து விடுவார்கள், அநேகர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தேன்னு சொன்னா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது என்ன, ஒரு பொதுவாக சொல்றேன், லவ் பண்ணும்போது உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆணையிட்டு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்வார்களாம்? கணவன் மனைவியா இணைவார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இருக்காது. அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் மாறும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் வேதம் சொல்கிறது, ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, அவர் சொன்னதை செய்த வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டாரு. மனுஷன மாதிரி கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா. மனுஷன மாதிரி என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டாரு. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாத தேவன். அல்லேலூயாமே, அல்லேலூயாமே.
கைவிடாதேரும் கருணையின் தெய்வமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். மலங்கள் படணும், மலங்கள் படியிடணும். நானும் என் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மளை கைவிட மாட்டான். அவர் நம்மளை கைவிட மாட்டான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெய்வ வார்த்தை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவரை பிடிச்சு கொள்ளுவேன். அநேக காரியங்களிலே தேவனை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டான். அவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டான். அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் பாருங்களேன். உபாகம புஸ்தகம் 12:19 சொல்கிறது, நீ உன் தேசத்தில் இருக்கும் போது நாளெல்லாம் நீ லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரனுக்கு செய்யக்கூடிய கணம், ஊழியக்காரனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. ஊழியக்காரனை போஷிக்கும்படியா கொடுக்கிற காரியத்துல எல்லாத்துலயும் நீ கரெக்டாயிரு. கொடுக்கிற காரியத்துல நீ கரெக்டாயிரு. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம். யோசுவா 22:3 சொல்கிறது, நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தீர்கள். அப்படின்னா நம்ம யாரை கைவிடாம, யாருக்கு விரோதமாய் பேசாம நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நிற்கும் போது அவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து நம்மளை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. அவர் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா போராட்டங்களையும் அவர் என்ன செய்வாராம்? மாற்றி நம்மளை கைவிடாத தேவன் என்ற ஒரு சாட்சி உள்ள ஜீவிதத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். மறுபடியும் வாசிங்க, புலம்பல் 3:31 வாசிங்க. ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டார், எப்பொழுதுமே கைவிட மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். எல்லாரும் அப்படியே மலங்கள் படிட்டு கைவிடவே மாட்டார். அமே கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டாரு. நிறைய நேரங்களில் பார்த்தேன்னு சொன்னா, அல்லேலூயா, நான் இந்த பகுதிகள் சரியில்லைன்னு சொல்லி வேற பகுதிகளுக்கு ஓடணும்னு நினைப்போம். அல்லேலூயா, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லி வேற பக்கம் ஓடலாம்னு நினைப்போம். அது அங்க பிரச்சனையை மாற்றுறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லி அங்க போவோம், இங்க போவோம் மனிதர்கள். ஆனால் எங்கேயுமே சமாதானம் இல்லை. அழகாய் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 14:27 சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றான். என்னுடைய சமாதானத்தை நீ காத்துரு, தேவ சமூகத்தில் நில்லு, அவர் உன்னை கைவிடவே மாட்டான்.
ஆமென் சொல்லுமா. கர்த்தர் கொடுத்து அந்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வார்த்தையிலே ஆண்டவர் இந்த மாதத்தில் என்னை கைவிட மாட்டான், என்னை கைவிட மாட்டான், என்னை கைவிட மாட்டான். என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா கர்த்தருடைய ஆண்டவர் கரத்தின் மகிமை இந்த மாதத்திலே நான் காண்பேன். எத்தனை பேர் சொல்றீங்களோ அவங்க எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பெரிய காரியங்களை செய்வாராம்.